அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வானத்தை படைத்து, மேகத்தை படைத்து, பூமியை படைத்து, பல அத்தாட்சிகளை உங்களுக்கு விளக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து, நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தினாலும் சஸ்பிரை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானார். அத்தியாயம் 2 வசனம் 164. நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் மனிதர்களுக்கு பயன் தருவதை கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்தில் இருந்து அல்லாஹு தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பூமி இறந்த பின் அதை உயிர்ப்பிப்பதிலும் அதன் மூலம் ஒவ்வொரு விதமான உயிரினத்தையும் பரவ விட்டிருப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்களிலும் விளங்கும் மக்களுக்கு அல்லாஹுடைய வல்லமையும் கருணையும் எடுத்து காட்டும் சான்றுகள் உள்ளன அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். எக்ஸாம்பிள், காற்றுகள் மாறி மாறி அடிக்கிறதுலையும் கிழக்கு அடிக்கும், மேற்கு அடிக்கும், தெற்கு அடிக்கும், வடக்கு அடிக்கும்ல. இதெல்லாம் அல்லாஹுடைய சான்றுகள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அல்லாஹுடைய சான்றுகள் இருக்கின்றன. இறந்த பூமியை மழை பெய்ய வைத்து உயிரினங்களை அதில் இருந்து பரவ செய்வதிலும் அல்லாஹுடைய சான்றுகள் இருக்கின்றன. வானம் பூமி நடுவில் அந்த மேகங்கள் நிற்கிது, மேலேயும் போகாமல் கீழேயும் உழுந்துடாமல் கட்டுப்பட்டு நிற்கிறத பற்றி ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறாங்க. சிந்திக்கும் சமுதாயத்திற்கு பல சான்றுகள் இருக்கின்றதாக ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். நான் படிக்கிறத ரொம்ப கவனமாக கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருவசனத்தை தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆன்மீக முறையில் மூட்டு வலி, இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஊதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். ஸலாம் அலைக்கும்.